இன்றைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உள்ள பயிற்சி நூலை பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடம் வடிவியல். முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ள உருவத்தோடு பொருந்தாததை டிக் செய்க. இங்கே கொடுத்துருக்காங்க கனசதுரம், கனச்செவ்வகம், கூம்பு. இந்த கனசதுரத்துக்கு இதில் இந்த உருவத்தோடு பொருந்தாததை டிக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கனசதுரம், இது மட்டும் வித்தியாசம், அதனால் இங்கே டிக் பண்ணியிருக்கோம். கனச்செவ்வகம், இந்த மூணுமே கனச்செவ்வகம், இது மட்டும் வேறு, அதனால் இங்கே டிக் பண்ணியிருக்கோம். கூம்பு, இந்த மூணுமே கூம்பு, இது மட்டும் வேறு, அதனால் நம்ம இங்கே டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து முனைகள் மற்றும் விளிம்புகளை எண்ணி எழுதுக. முப்பரிமாண உருவங்கள். கனசதுரம் கொடுத்துருக்காங்க, இதற்கு முனைகள் 8, விளிம்புகள் 12. அடுத்து கனச்செவ்வகம், முனைகள் 8, விளிம்புகள் 12. அடுத்து கோலம், இதற்கு முனைகள் இல்லை, விளிம்புகளும் இல்லை. பொறுத்துக. மேட்ச் பண்ண போகிறோம். கோலம், இதுவும் கோலம், இது கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்மளும் மேட்ச் பண்ணுவோம். அடுத்து கனசதுரம், இதுவும் கனசதுரம், இந்த மேட்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கூம்பு, இந்த இருக்குது, இதுவும் கூம்பு தான், இங்கேருந்து இங்கே மேட்ச் பண்ணுறோம். அடுத்து கனச்செவ்வகம், கனச்செவ்வகத்துக்கு கூட மேட்ச் பண்ணுறோம், இதுவும் கனச்செவ்வகம் தான், கனச்செவ்வகம். அடுத்து உருளை, இங்கேருந்து உருளை கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்து இதுவும் உருளை தான், இதன் கூட மேட்ச் பண்ணுறோம். அடுத்து பொருட்களின் முப்பரிமாண உருவ பெயர்களை எழுதுக. பொருட்கள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெயர் கோலம், கனச்செவ்வகம், கூம்பு, உருளை, கனசதுரம், கோலம். பொருளின் ஒரு பக்கத்தை வடிவொற்றி வரைந்து கிடைக்கும் வடிவத்தின் பெயரை எழுதுக. இதனுடைய வடிவத்தை இங்கே வரைஞ்சிருக்காங்க, சதுரம். அதே போல் நம்மளும் வரைகிறோம். இதனுடைய வடிவம் செவ்வகம், இதனுடைய வடிவம் வட்டம், இதனுடைய வடிவம் முக்கோணம். சரியான விடைக்குரிய வட்டத்தை வண்ணமிடுக. ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள முப்பரிமாண உருவங்கள். இந்த ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள முப்பரிமாண உருவங்கள் இந்த இருக்குது. அதனால் அந்த வட்டத்தில் நம்ம வண்ணமிடணும். வண்ணமிட்டிருக்கோம், நீங்களும் வண்ணமிட்டுக்கோங்க. யாழினி தனது அம்மாவுடன் ஒரு மகிழுந்தில் பயணம் செய்கிறாள். எதிரே வந்த பேருந்தை காட்டி கனச்செவ்வக உருவம் என்று அம்மா கூறிவிட்டு அதன் சக்கரம் என்ன உருவம் என்று கேட்கிறார். சக்கரம் என்ன உருவம் என்று யாழினி கூறியிருப்பாள்? விடை உருளை. அந்த வட்டத்தில் கலர் பண்ணிக்கோங்க. ஒரு தீப்பெட்டியின் ஒவ்வொரு முனையிலும் ஒரு பொட்டு ஒட்ட வேண்டும் எனில் மொத்தம் எத்தனை பொட்டுகள் தேவைப்படும்? விடை 8. அந்த வட்டத்தில் கலர் பண்ணிக்கோங்க. அட்டவணையை நிறைவு செய்க. உனது பள்ளி சூழலில் உள்ள ஏதேனும் 4 பொருட்களின் பெயர்களை எழுதி அவற்றின் முப்பரிமாண உருவத்தின் பெயர் மற்றும் வடிவொற்றி வரைந்தால் கிடைக்கும் 2 பரிமாண வடிவத்தின் பெயரை எழுதுக. இந்த அட்டவணையில் பாருங்கள், வரிசை எண், பொருளின் பெயர், அதன் முப்பரிமாண உருவத்தின் பெயர், அதன் 2 பரிமாண வடிவத்தின் பெயர். ஃபஸ்ட்டு செங்கல். செங்கல் முப்பரிமாண உருவத்தின் பெயர் கனச்செவ்வகம், அதன் 2 பரிமாண வடிவத்தின் பெயர் செவ்வகம். அடுத்து பந்து, இதனுடைய முப்பரிமாண உருவத்தின் பெயர் கோலம், 2 பரிமாண வடிவத்தின் பெயர் வட்டம். அடுத்து சுண்ணக்கட்டி. உருளை, 2 பரிமாண வடிவத்தின் பெயர் வட்டம். தாயக்கட்டை, முப்பரிமாண உருவத்தின் பெயர் கனசதுரம், 2 பரிமாண வடிவத்தின் பெயர் சதுரம். கூடாரம், முப்பரிமாண உருவத்தின் பெயர் கூம்பு, 2 பரிமாண வடிவத்தின் பெயர் முக்கோணம். சாய்வு கோடுகள் வரையப்பட்ட பக்கத்தின் சரியான வடிவத்திற்கு வண்ணம் தீட்டி பெயரை எழுதுக.
சாய்வு கோடு வரையப்பட்ட பக்கம் வந்து சதுரம். சதுரம் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்து வந்து வட்டம். வட்டம். அடுத்து வந்து முக்கோணம். முக்கோணத்துக்கு கலர் பண்ணி முக்கோணம்னு எழுதியிருக்கோம். அடுத்து செவ்வகம். செவ்வகத்துக்கு கலர் பண்ணிக்கோங்க, செவ்வகம்னு எழுதிக்கோங்க. சரியானவற்றை வட்டமிடுக. சதுர முகங்களை கொண்ட பொருட்கள். சதுர முகங்களை கொண்ட பொருட்கள் கனசதுரம். இந்த ரெண்டுக்கும் வட்டம் விட்டுக்கோங்க. அடுத்து 2 வட்ட முகங்களை கொண்ட பொருட்கள். இந்த இரண்டுக்கும் நம்ம வட்டம் விட்டுருக்கோம். செவ்வக முகங்களை கொண்ட பொருட்கள். இந்த 2 தான் செவ்வக முகங்கள். எனவே இதுக்கு வட்டமிட்டுக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பெட்டியை மூடுவதற்கு தேவைப்படும் மூடியின் வடிவம் எது? விடை சதுரம். இந்த மீன் தொட்டி மூடியின் வடிவம் எது? விடை செவ்வகம். இப்புட்டி மூடியின் வடிவம் எது? விடை வட்டம். சரியான விடையை டிக் செய்க. கனசதுரத்தின் வலையமைப்பு எது? இதுதான் கனசதுரத்தின் வலையமைப்பு. எனவே இங்கே நம்ம டிக் பண்ணியிருக்கோம். உருளையின் வலையமைப்பு எது? உருளையின் வலையமைப்பு இந்த இருக்குது. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின்படி வண்ண கோடிடுக. அதாவது 2 வட்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆரத்துக்கு வந்து பச்சை கலர், நானுக்கு வந்து சிவப்பு கலர், விட்டத்துக்கு வந்து நீல கலர். அதன் போல் நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த வட்டத்திற்கு பச்சை கலர் விட்டுருக்கோம். இது வந்து ஆரம். இந்த சிவப்பு கலர் வந்து நான், இந்த நீல கலர் வந்து விட்டம். அதே போல் இந்த வட்டத்துக்கு இந்த பச்சை கலர் வந்து ஆரம், சிவப்பு கலர் வந்து நான், நீல கலர் வந்து விட்டம். அடுத்து சரியான விடையை டிக் செய்க. பக்கங்கள் இல்லாத வடிவம். விடை வட்டம். முனைகள் இல்லாத வடிவம். விடை வட்டம். சரியான விடையை டிக் செய்க. படத்தில் மைய புள்ளியை குறிப்பது எது? இந்த படத்தில் மைய புள்ளியை குறிப்பது விடை ஓ. ஓசி என்பது எதனை குறிக்கிறது? விடை ஆரம். படத்தில் மிகப்பெரிய நான் எது? விடை EF. EF சமம் 4 சென்டிமீட்டர் எனில் OEயின் நீளம் என்னவாக இருக்கும்? விடை 2 சென்டிமீட்டர். வட்டத்தில் எத்தனை ஆரங்கள் வரையலாம்? விடை எண்ணற்ற. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. படத்தில் நானை குறிப்பது எது? விடை AB. எந்த இணை தவறானது? விடை ஆப்ஷன் E. OBBF. 4 இதுதான் தவறானவை. வட்டத்தை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. விடை வட்டத்தின் அனைத்து விட்டங்களும் சமம். வட்டத்தின் விட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் டேஷ். விடை 5 சென்டிமீட்டர். அடுத்து நானே உருவாக்குவேன். கவராயத்தை கொண்டு உனக்கு பிடித்த ஆர அளவுகளில் வட்டங்கள் வரைந்து பச்சை வண்ணத்தில் விட்டம், சிவப்பு வண்ணத்தில் நான், நீல வண்ணத்தில் ஆரம் ஆகியவற்றை வரைக. இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அதாவது இந்த பச்சை வண்ணம் வந்து விட்டம், சிவப்பு வண்ணம் வந்து நான், இந்த நீல கலர் வந்து ஆரம். அடுத்து சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்களுக்கு பச்சை வண்ணமும், சமச்சீர் தன்மையற்ற வடிவங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக. இதில் வந்து பச்சை வண்ணம் கொடுத்துருக்கிறது எல்லாமே சமச்சீர் தன்மையுள்ள வடிவங்கள். சிவப்பு வண்ணம் கொடுத்துருக்கிறது வந்து சமச்சீர் தன்மையற்ற வடிவங்கள். சமச்சீர் கோடுகளை வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. படங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கு வந்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 2.
இதுக்கு வந்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 4. இதுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 1. இதுக்கு வந்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை இல்லை. இதுக்கு வந்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 1. இதுக்கும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை இல்லை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வடிவம் கிடைக்க பின்வரும் தாளை எந்த முறையில் வெட்ட வேண்டும்? இந்த வடிவம் கிடைப்பதற்கு எந்த முறையில் நம்ம வெட்டணும்? விடை ஆப்ஷன் ஆ, இந்த வடிவத்தில் நம்ம வெட்டணும். கீழ்காணும் வடிவத்தினை சமச்சீர்த்தன்மை உடையதாக மாற்ற தேவைப்படும் வடிவம் எது? விடை ஆப்ஷன் ஆ, முக்கோணம். 2 சமச்சீர் கோடுகள் உடைய வடிவத்தை தேர்ந்தெடு. விடை சாய் சதுரம். பொருத்துக. எதிரெதிர் பக்கங்கள் சமம். விடை செவ்வகம். பக்கங்கள் மற்றும் முனைகள் இல்லாதது வட்டம். ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணை. சரிவகம். பக்கங்கள் சமம், மூலைவிட்டங்கள் சமமல்ல. விடை சாய் சதுரம். சரியா தவறா என எழுதுக. செவ்வகத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. விடை தவறு. செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். விடை சரி. சதுரத்திற்கு 5 முனைகள் உள்ளன. விடை தவறு. சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். விடை சரி. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம். விடை தவறு. அடுத்து விடையளி. 4 பக்கங்கள் சமமாகவும் மூலைவிட்டங்கள் சமமற்றும் உள்ள வடிவத்தை வரைக. விடை சாய் சதுரம். எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் டேஸ். விடை செவ்வகம். 3 முனைகள் மற்றும் 3 பக்கங்களை கொண்ட வடிவத்தின் பெயரை எழுதுக. விடை முக்கோணம். சரியான விடைக்கு நிழலிடுக. இந்த படத்தில் ஏபி, பிசி, சிடி, டிஏ என்பவை டேஸ் மற்றும் ஏசி, பிடி என்பவை டேஸ். விடை ஏபி, பிசி, சிடி, டிஏ என்பது பக்கங்கள். ஏசி, பிடி இது வந்து மூலைவிட்டங்கள். நாற்கரத்தை தேர்ந்தெடு. விடை இந்த நம்ம நாற்கரத்தில் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். நான் ஒரு நாற்கரம். எனது அடுத்தடுத்த பக்க அளவுகள் 6, 8, 6, 8 அலகுகள். எனது மூலைவிட்டங்களின் அளவுகள் 10, 10 அலகுகள் எனில் நான் யார்? விடை செவ்வகம். சுற்றளவை காண்க. அதாவது இங்கே ஒரு சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கமும் 5 சென்டிமீட்டர். இதனுடைய சுற்றளவு விடை 20 சென்டிமீட்டர். செவ்வகம் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர். எதிரெதிர் பக்கங்கள் சமம். அகலம் 4 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய சுற்றளவு வந்து விடை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கூட்டும்போது 22 சென்டிமீட்டர். கீழ்காணும் வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடி. அதிக சுற்றளவு கொண்ட வடிவத்திற்கு வண்ணம் தீட்டுக. 2 வடிவம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிவகம். சரிவகத்துடைய அளவுகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சுற்றளவு வந்து எல்லா அளவையும் நம்ம கூட்டி போடும்போது 15 சென்டிமீட்டர். இது வந்து செவ்வகம். இதனுடைய அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு நீளம் வந்து 8 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர். எதிரெதிர் பக்கங்கள் சமம்னால இதுவும் 8 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இதையும் நம்ம கூட்டி போடும்போது சுற்றளவு கிடைக்கின்றன. விடை 24 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து 15 சென்டிமீட்டர், இது 24 சென்டிமீட்டர். அதிக சுற்றளவு கொண்ட வடிவத்திற்கு வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே அதிக அளவு இருக்கிறதுனால நம்ம இங்கே மட்டும் வண்ணம் தீட்டியிருக்கோம். அடுத்து விடை காண்க. இவ்வடிவத்தின் சுற்றளவு காண்க. இதுவும் சதுரம் 4 சென்டிமீட்டர். எல்லா பக்கமே 4 சென்டிமீட்டர். எல்லாம் நம்ம சேர்த்து நம்ம கூட்டும்போது விடை
16 சென்டிமீட்டர். அடுத்து ராணி விளையாட்டு மைதானத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் அவள் சுற்றிய மொத்த தூரம், அதாவது இங்கே அளவு கொடுத்துருக்காங்க, அவள் சுற்றிய மொத்த தூரம். நம்ம எதிரெதிர் பக்கங்கள் சமம், இதே அளவு தான் இங்கே வரும். அப்போ நம்ம கூட்டும்போது விடை 54 மீட்டர். அடுத்து மேற்புற முன்புற மற்றும் பக்கவாட்டு தோற்றத்தை வரைக. படங்கள் மேற்புற தோற்றம், முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம். அதாவது இங்கே இப்போ படம் கொடுத்துருக்காங்க, கனசதுரம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேற்புற தோற்றத்தை தான் நம்ம இங்கே வரைய போகிறோம். இந்த இருக்குது, இதுதான் மேற்புற தோற்றம். அடுத்து முன்புற தோற்றம், இதுதான் முன்புற தோற்றம், இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து பக்கவாட்டு தோற்றம், இதுதான் பக்கவாட்டு தோற்றம், இதை நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து இந்த வடிவத்திற்குரிய மேற்புற தோற்றம், இதை இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து முன்புற தோற்றம், இதைத்தான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து பக்கவாட்டு தோற்றம் இந்த இருக்குது, இதைத்தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து உருளை, உருளையோட மேற்புற தோற்றம் இந்த இருக்குது. உருளையோட முன்புற தோற்றம் இந்த பகுதி, இதை இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து பக்கவாட்டு தோற்றம் சைடில் வர்றது இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து கூம்பு, இதனுடைய மேற்புற தோற்றம் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். அடுத்து முன்புற தோற்றம், பக்கவாட்டு தோற்றம், அதைத்தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம். படத்தை உற்று நோக்கி விடையளி. உனக்கு பிடித்த வாகனத்தை டிக் செய்க. இங்கே ஏரோப்ளேன் டிக் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை டிக் பண்ணிக்கோங்க. உனக்கு பிடித்த வாகனம் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தால் வீட்டின் தோற்றம் எவ்வாறு தெரியும் என்பதை டிக் செய்க. இங்கே இந்த பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கிறோம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இந்த பக்கவாட்டு தோற்றம் எதனுடையது? ஆப்ஷன் ஆ. அடுத்து வட்ட வடிவ மேற்புற தோற்றம் கொண்டது எது? விடை ஆப்ஷன் இ. மேலிருந்து பார்த்தால் வட்டமாக தெரியும் பொருளை வட்டமிடுக. விடை இந்த ரெண்டுமே, இதை சர்க்கிள் பண்ணிக்கோ, வட்டம் போட்டுக்கோங்க. குறிப்பின்படி வரைக. இதன் முன்புற தோற்றம் இங்கே வரைஞ்சிக்கோங்க. இதன் பக்கவாட்டு தோற்றம் அதை இங்கே வரைஞ்சிக்கோங்க. இதன் மேற்புற தோற்றம் அதையும் இங்கே வரைஞ்சிக்கோங்க. இதுபோல் இன்னும் அநேக பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.